கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து பார்ப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிறதாயும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகுது. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல ஜீவன் இல்லாம இருக்குதா, பலவீனமா இருக்குதா, வாழ்க்கைக்கு என்ன காரியம் தேவையோ அதை வார்த்தையின் மூலமாக நீங்க கட்டமைக்க முடியுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியம் உங்க கூட இருக்குது அப்படின்னா அடுத்த பகுதி சொல்லுகிறது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் அப்படின்னு. அதாவது அது ஷார்ப்பா இருக்கும்ல, வார்த்தை அப்படிங்கிறது ஷார்ப்பான காரியமா இருக்கு. சீக்கிரமா உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவனையும் ஒரு வல்லமையும் உயிர்ப்பிக்க கூடியதா இருக்குது. இல்லைங்க, என் வாழ்க்கையில தேவையில்லாம இருக்கு அப்படின்னா அந்த தேவையில்லாத காரியத்தையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமா உங்க வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்த முடியுங்க. அப்ப இருபுறம் கருப்புள்ள பட்டயம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஜீவனை ஏற்படுத்தவும் முடியும், உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியத்தை வாழ்க்கையை விட்டு அகற்றவும் முடியும். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. இதை தான் இந்த அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார். அந்த வார்த்தையின் வல்லமையை நீங்களும் அறிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில எல்லாம் ஜீவன் இல்லாம வல்லமை இல்லாம இருக்கோ அந்த பகுதியில எல்லாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க தியானிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது மரித்து போன உங்க வாழ்க்கையின் நிலைமை எல்லாம் மாறும். வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் எடுத்து காமிக்கிறேனே. கல்லறை முன்பாக இயேசு நின்று மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்புகிற சம்பவம். பிதாவே, இதுவரையே நான் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் நீங்க பதில கொடுத்திருக்கிறீங்க, இந்த ஜெபத்திற்கும் நீங்க பதில கொடுக்கறதுனால உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு லாசருவே வெளியில வான ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. உயிர் பெற்று வந்தது பாத்தீங்களா, அதுதான் வார்த்தை, வல்லமையான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை எடுத்து நீங்களும் பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில எந்த காரியம்லாம் மரித்து போயிருக்கோ அது எல்லாமே ஜீவனாய் மாறும். கர்த்தர் மாற்ற செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.